Hello students, நாம இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல எக்ஸல்ல லேப் 18 பார்க்க போறோம். கிளாஸ் 18 பார்த்தோம் இல்லையா, அதனோட லேப் எக்ஸசைஸ் தான் 18. ஸோ அதை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஓப்பன் ஏ எக்ஸல் ஒர்க் புக் அண்ட் சேவ் ஃபைல் இன் த ஸ்பெசிஃபைடு நேம் அண்ட் லொக்கேஷன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எக்ஸல் ஒர்க் புக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி அது சேவ் பண்ணணும். எங்கே சேவ் பண்ணணும்னா அவங்க கொடுத்த லொக்கேஷன். ஸோ எந்த லொக்கேஷன்னா டிரைவ் நேம் ஸ்டூடெண்ட் மெயின் ஃபோல்டர், அது ஸ்டூடெண்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ள டிசிஎன் கோர்ஸ் போட்ட ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ள உங்க நேம் போட்ட ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா சப்ஜெக்ட் ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா அங்கே ஃபைல் நேம் நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் நேம் எப்படி கொடுக்கணும்னா 18, இன்னைக்கு லேப் 18, ஸோ 18.lab18 டேட்டு மந்த் இயர் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸலை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ரொசீஜர் படி நம்ம சேவ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃபைலை. ஸோ எக்ஸலை ஓப்பன் பண்ணியாச்சு. சேவ் வந்து எப்படி பண்ணணும், ஆஃபீஸ் பட்டனில் சேவ், அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணலாம். ஓப்பன் பண்ண அப்புறம் அவங்க எந்த லொக்கேஷன் கொடுத்தாங்களோ அந்த லொக்கேஷனில், ஸோ ஸ்டூடெண்ட்டில் டிசிஏ கோர்ஸில் உங்கள் நேம் போட்ட ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே சப்ஜெக்ட் ஃபோல்டர், அதில் ஃபைல் நேம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ 18.lab18 இன்னைக்கு டேட்டு மந்த்து இயரு கொடுத்துட்டு சேவ் அஸ் டைப் பார்த்துக்கோங்க. எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்னா .xlsx இருந்துச்சுன்னா ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா உங்களோட எக்ஸல் டேட்டா சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின், கிரியேட் எ பிலோ டேபிள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டேபிளை கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி டேபிள் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது, காப்பி த டேபிள் அண்ட் பேஸ்ட் இன் நெக்ஸ்ட் ஷீட்டு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டேபிளை காப்பி பண்ணி நார்மல் பேஸ்ட் நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு நார்மலாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது, அப்ளை ஃபார்முலா இன் டோட்டல் காலம். ஸோ டோட்டல் காலம்க்கு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்க டோட்டல் காலம், இதுக்கு வந்து நம்ம இங்கே இருக்கு இல்லையா, வீட் பார்லி கார்ன், இது மூணுத்துக்கும் சம் ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே டோட்டல் போடணும். ஸோ சம், ஸோ ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட், ஸோ இந்த 3 வேல்யூ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோன்னே நமக்கு வந்துச்சு. சேம் அதே இது எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொடுத்தாச்சு. அடுத்த கொஷின், இந்த செகண்ட் டேபிள் அப்ளைங் பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் 1 by 1 as same as ஃபர்ஸ்ட் டேபிள். ஸோ இந்த டேபிளுக்கு நம்ம கொஷினில் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இங்கே பாருங்கள் நம்பர் ஃபார்மேட்டு, கமெண்ட்ஸு, அப்புறமா இங்கே டேட்டா வேலிடேஷன், இது 3 கொடுத்துருக்குறாங்கள. ஸோ இதே தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம புதுசாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கு இது எல்லாம் அப்ளை பண்ண சொல்லி. ஸோ என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஃபார்மேட் ஆப்ஷன், ஸோ டோட்டலுக்கு நம்பர் ஃபார்மேட் ஆப்ஷனு, அதுக்கப்புறமா கமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க சேம் டோட்டலுக்கே. அடுத்து வேலிடேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க எங்கள் வீட் காலமுக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம 1 by 1 அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்கே டோட்டல் போட்டாமா, இப்போ இந்த டோட்டலுக்கு நம்பர் ஃபார்மேட். ஸோ இந்த நம்பர் ஃபார்மேட் எங்கே கொடுக்கணும்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமில் இங்கே நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த அக்கௌண்டிங் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டாலர் சிம்பிள் இருக்கும். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா பாருங்கள் எல்லாத்துக்கும் டாலர் சிம்பிள் அப்ளை ஆகிடுச்சு. சேம் அதே இதுக்கு தான் கமெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேம் செலக்ட் பண்ணிக்கிட்டு ரிவ்யூவில் நியூ கமெண்ட் இப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன இருந்துச்சு, மந்த் சேல். ஸோ மந்த் சேல்ஸ் இருந்துச்சு, மந்த் சேல் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஒன்றுத்துக்கு தான் அப்ளை பண்ணோம். ஸோ இதே இங்கே எல்லாத்துக்கும் வேணும்னா என்ன பண்ணணும், காப்பி பண்ணி ஸோ இதை செலக்ட் பண்ணி நியூ கமெண்ட்ல மந்த் சேல்
மற்ற செல் இப்போ கமெண்ட் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம இது ஒரு செல்லுக்கு தான் கொடுத்தோம், மற்ற செல்லுக்கும் கமெண்ட் கொடுக்கணும். என்ன பண்ணலாம்? ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க, இதை செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் ஹோமில் பேஸ்ட் ஸ்பெஷலில் கமெண்ட்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது வீட் காலம்க்கு டேட்டா வேலிடேஷன் கொடுத்துருந்தாங்க. அது எங்கே இருக்குது? டேட்டாவில் டேட்டா வேலிடேஷனில் ஸோ செட்டிங்ஸில் இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்கணும்? ஹோல் நம்பர் கொடுத்துட்டு மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? மினிமம் 10, மேக்ஸிமம் 100 கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே இதுக்கு டேட்டா வேலிடேஷன் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ அதே இங்கே டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னு நமக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்சிச்சு இங்கே வந்து டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எப்படி கொடுக்குறதுனா இன்புட் மெசேஜில் போய் கொடுக்கணும். ஸோ நம்மளே இன்புட் மெசேஜில் போய் கொடுக்கலாம். ஸோ டேட்டா வேலிடேஷனில் இன்புட் மெசேஜ் இந்த இடத்துல நோட்டு கொடுத்துட்டு இங்கே டேட்டா ஒன்லி 10 to 100 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் மெசேஜ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஃபார்மேட் ஆப்ஷன், கமெண்ட் ஆப்ஷன், வேலிடேஷன் ஆப்ஷன் மூணுமே அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த கொஷின், அகைன் காப்பி த டேபிள் அண்ட் பேஸ்ட் வித்தவுட் பார்டர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்படியும் அந்த டேபிளை காப்பி பண்ணி வித்தவுட் பார்டரில் பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் செகண்ட் ஷீட்டில் பண்ணீங்க இல்லையா, அதை அப்படியே காப்பி பண்ணி அதுக்கு கீழேயே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன கொடுக்கணும்? பேஸ்ட் ஸ்பெஷலில் வித்தவுட் பார்டர், பார்டர் இல்லாமல் நம்ம கொடுக்கணும்னா வித்தவுட் பார்டர், ஆல் எக்ஸப்ட் பார்டர் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்க பார்டர், இது பார்டரோட இருக்கு, இது பார்டர் இல்லாமல் இருக்கு. தெரியுதுங்களா? அடுத்த கொஷின், கிரியேட் த பிலோ டேபிள் இன் ஃபர்ஸ்ட் ஷீட். ஸோ நம்ம 2 ஷீட் ஓப்பன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டேபிள் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஷீட், அப்புறம் காப்பி பண்ணி தான் இப்போ செகண்ட் ஷீட்டில் அதே ஃபார்முலாலாம் கொடுத்து சேவ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டில் இந்த ஆப்ரேஷன் போட்டு இந்த டேபிளை நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் ஷீட்டில் ஆப்ரேஷன் போட்டு அங்கே எப்படி கொடுத்துருந்தாங்களோ அப்படியே நான் சேவ் பண்ணிட்டேன், அப்படியே நான் டேபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அடுத்த கொஷின், copy the numbers and paste the first table to skip the blank cell. ஸோ செகண்ட் டேபிள் இருக்கு இல்லையா, அதை காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட் டேபிள் மேலே இருக்கலையா அதுக்கு மேலே அதில் பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ blank செல்லாம் ஸ்கிப் பண்ணி, ஸோ என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க, இந்த டேட்டாவை மட்டும் காப்பி பண்ணிக்கிட்டு ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு பேஸ்ட் ஸ்பெஷலில் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அதை பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஸ்கிப் பிளாங்க்ஸ் கொடுத்து, ஸோ இங்கே இருக்கு பார்த்தியா, ஸ்கிப் பிளாங்க்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த வேல்யூஸ் இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ பிளாங்க்ஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகி அந்த பழைய டேட்டாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ சேவ் கொடுத்துக்கோங்க அடிக்கடி. அடுத்த கொஷின், அப்ளை டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன் இன் ஃபர்ஸ்ட் டேபிள். ஃபர்ஸ்ட் டேபிள் எது? இதுதான் ஃபர்ஸ்ட் டேபிள். ஸோ இதை காப்பி பண்ணி டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன், ஸோ இங்கே கொடுக்கலாம். ஸோ ஹோமில் பேஸ்ட் ஸ்பெஷலில் டிரான்ஸ்போஸ், பாருங்கள் டிரான்ஸ்போஸ், ரோ எல்லாம் காலமுக்கு வந்துச்சு, காலம்லாம் ரோவுக்கு போயாச்சு. ஸோ இதுதான் டிரான்ஸ்போஸ். அடுத்த கொஷின், காப்பி த ஆப்ரேஷன் டேபிள் அண்ட் பேஸ்ட் ஆஸ் பிக்சர். ஆப்ரேஷன் டேபிள் செகண்டாக போட்டேங்க இல்லையா, அதை காப்பி பண்ணி பிக்சராக பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது ஆப்ரேஷன் காப்பி பண்ணிக்கிட்டேன், பேஸ்ட் பண்ணும்போது எப்படி பேஸ்ட் பண்ணோம்? ஆஸ் பிக்சர். ஸோ பிக்சராக பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்னென்ன பண்ணோம்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம், அதை காப்பி பண்ணி பக்கத்து ஷீட்டில் போட்டு இங்கே வந்து டோட்டலுக்கு ஃபார்முலா கொடுத்து டோட்டல் போட்டோம். அடுத்து நம்பர் ஃபார்மேட், கமெண்ட் செக்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணோம். அடுத்து இந்த வீட்டுன்ற காலத்துக்கு வந்து டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணி அதுக்கு நோட்ஸ் கொடுத்தோம். அடுத்தது செகண்டாக இந்த ஆப்ரேஷன் ஒரு டேபிள் போட்டோம். ஸோ ஆப்ரேஷன் டேபிள் போட்டு இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பிளாங்க் செல்லை ஸ்கிப் பண்ணி பேஸ்ட் பண்ணோம்.
அடுத்து டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். அடுத்து இந்த ஆப்ரேஷன் டேபிள் வந்து பிக்சராக இந்த நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.